ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். காலை உணவு அடுப்பில்லாமல் சமையல். அவலில் இப்போ நம்ம இட்லி செய்ய போகிறோம். அதாவது வெள்ளை அவல் தான் நான் எடுத்திருக்கேன். அதை தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதில் உப்பும் கொஞ்சம் பொடி போட்டு மிளகுத்தூள் லேசாக போட்டு நல்லா கிளறணும். நம்ம இட்லிக்கு மாவு ரொம்ப தண்ணியும் இல்லாமல் கட்டை இல்லாமல் ஓரளவுக்கு நிதானமாக வச்சுக்கணும். இது நம்ம இட்லி துணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கணும். இட்லி துணி வந்து காஞ்ச துணியில் தான் நம்ம அதில் ஊற்றி வைக்கணும். ஒவ்வொரு குழியாக ஊற்றி வைக்கணும். கரண்டி வச்சு அமைக்கணும், இல்லைன்னா கையில் ஈரத்தண்ணி வச்சு அப்படி ஒன்று போல் கையினால் தட்டி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கணும். அது மூடி வச்சாலும் சரி, துணி வச்சு மூடி வச்சாலும் சரி. அடுத்தது இப்போ நம்ம இட்லியை எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இட்லி இப்போ நமக்கு ரெடி ஆச்சு. அவல் ஊறின அவல் எடுத்திருக்கேன். அதில் நைட்டே சிறுபருப்பு ஊற வச்சுருக்கிறேன். அதையும் ஓரளவு 2-3 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. மிளகு பொடி கொஞ்சம் போடணும், கொஞ்சம் உப்பு பொடி போடணும், சிறிதளவு சீரக பொடியும் போட்டுக்கணும். இது நல்ல அண்டிப்பருப்பையும் போட்டு அது கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். கருவேப்பிலை சிறிதளவு போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ நமக்கு சிறு பொங்கல் அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம அவல் உப்புமா பார்க்க போகிறோம். அவல் நல்லா ஊறி வச்சுருக்கேன். பொடி வெங்காயம், குடமிளகா சிறிதளவு போட்டுக்கிடணும். கேரட்டும் சிறிதளவு பொடிசாக நறுக்கி அதில் நம்ம சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கணும். இதில் சிவப்பு அவல் இருந்தால் ஊற நேரம் ஆகும், ஆனால் இதோடு அது நல்ல நமக்கு உடம்புக்கு சத்தாகவும் இருக்கும். மிளகாய் செல்லையும் சிறிதளவு ஊற்றியிருக்கிறேன். இப்போ நமக்கு உப்புமா அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிறுபயிறு முளைக்கட்டி சாலட் பார்க்க போகிறோம். அதில் வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கிடுங்க, தக்காளி பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுங்க, கேரட்டும் போட்டுக்கிடுங்க, கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கிடுங்க, உப்பு சிறிதளவு, தேங்காய் பூவும் சிறிதளவு போட்டுக்கிடுங்க. இது நல்லா கிளறி விட்டுறணும். இந்த பாசிப்பயிறு வந்து இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கல்லாம் நமக்கு தீர்க்கும். நரம்புகளுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். எடையெல்லாம் குறைக்கும். இதயத்துக்கும் நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வேர்க்கடலை சுண்டல் ரெடி பண்ணுவோம். நைட்டே நம்ம வேர்க்கடலை ஊற வச்சுருக்கோம். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், சிறிதளவு மிளகுத்தூள், பொடி வெங்காயம், அது பச்சை மிளகாய் 2 துண்டு மாதிரி போட்டுக்கிடுங்க, தக்காளி பொடிசாக அரிஞ்சது, கேரட்டு துருவல் அதில் போட்டுக்கிடுங்க, கருவேப்பிலை சிறிதளவு, மல்லி இலை, சிறிதளவு உப்பும் போட்டுக்கணும். எலுமிச்சை மிளகும் நம்ம சிறிதளவு அதில் புழிஞ்சிக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அது நல்லா கிளறணும். தேங்காய் பூ சிறிதளவு போட்டு இது நல்லா கிளறிடணும். இதுக்கு நமக்கு நல்ல வைட்டமின்லாம் இருக்குது. வேர்க்கடலை இது, அதனால் நீங்கள் இதெல்லாம் செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பொரிகடலை லட்டு மாதிரி செய்யலாம். அதில் 1 கப்பு நம்ம பொரிகடலை எடுத்துருக்கோம். அது நல்லா பட்டு போல் திரிச்சிட்டு வந்துடணும். அதே அளவுக்கு நம்ம வெல்லமும் நல்லா பொடிசாக கத்தி வச்சு செரித்து போட்டுக்கணும். தேங்காய் பூவும் அதே அளவு போட்டுக்கணும். அதில் ஏலக்காய் பொடி சிறிதளவு, பாதாம், அண்டிப்பருப்பு எல்லாம் போட்டு 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கணும். நல்லா கிளறி நல்ல உருண்டையாக லட்டு மாதிரி பிடிக்கணும். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தானது. எலும்புக்கு நரம்புக்கெல்லாம்
நல்லது. புரோட்டீன்லாம் இதில் நிறைய இருக்குது. இது செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு பொரியல்ல லட்டு நம்ம ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் விறுவிறுன்னு பிள்ளைகளுக்கும் செஞ்சுக்கலாம், பெரிய ஆளுகளுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பொரியல்ல லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது செவ்வாழை பழத்தை நான் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து திராட்சையும் அதிலோட போட்டு தேனையும் அதில் லேசாக ஊற்றி, இதில் வேணுங்கிற பழமும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்தது நம்ம தேங்காய் பால் நம்ம குடிக்கிற மாதிரி நம்ம பால் எடுத்து வச்சுக்கணும். அதில் 2 உப்பு போட்டு, மல்லி இலை, கருவேப்பிலை போட்டு, எலுமிச்சம்பழம் 1 ஸ்பூன் மாதிரி புழிஞ்சு ஊற்றிக்கிடுங்க. காரத்துக்கு ஒரு சின்ன துண்டு மிளகாய் மட்டும் போட்டால் போதும். நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ தேங்காய் பால் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். பழம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கிறோம். வேர்க்கடலை சுண்டல், சிறுபயிறு சேலட் செய்கிறோம், பொரிகளில் லட்டு, அவல் பொங்கல் வச்சுருக்கிறோம், அவல் இட்லி, அவல் உப்புமா, இது தொட்டுக்க கார சட்னி, பொங்கலுக்கு தேங்காய் சட்னி. காலை டிஃபன் அடுப்பு இல்லாமல், ஆயில் இல்லாமல் ஆரோக்கியமான நம்ம சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.